and also I was certified CCNP networking. 12 வருஷம் நெட்வொர்க்கிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இந்த நெட்வொர்க்கிங் நீங்க ஆல்ரெடி எத்தனை பேர் வந்து நெட்வொர்க்கிங்ல ஒர்க் பண்றீங்க, இல்லை நெட்வொர்க்கிங் ஃபீல்டில் ஜாபுக்காக அப்ளை பண்ண போறீங்க? ஸோ நெட்வொர்க்கிங் கற்றுக்கணும்னு எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட்? ஸோ உங்களை பற்றி சொன்னீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எத்தனை பேர்? எனிபடி இன்ட்ரெஸ்டட்? ஹலோ ஹலோ, டெவாப்ஸ்க்கு ப்ரீ ரிக்விசிட்டா நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் அதுக்காக கற்றுக்கலாம்னு இருக்கேன். ஓகேங்க. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா நெட்வொர்க்கிங்கில், இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்? ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நெட்வொர்க்கிங்கில் இல்லை. ஓகே, ஃபைன். ஓகே ஓகே. ஸோ மற்றவங்க எல்லாரும் எனி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருக்கீங்களா நெட்வொர்க்கிங்கில்? ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா நெட்வொர்க்கிங் டொமைனில் யாராவது? ஹலோ ஜி, ஐம் சிவமணி. இல்லை சொல்லுங்க சிவமணி. நான் வந்து டிசியில் ஒர்க் பண்ணுறேன், டேட்டா சென்டரில். டேட்டா சென்டர் நான் ஐடி இன்ஃப்ரா ரிலேட்டடு. ஓகே, பட் பேசிக் நாலேஜ் இருக்கு. ஓகே, ஃபைன். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி கொடுக்குறேன். நெட்வொர்க்கிங்னா என்ன, நம்ம என்ன படிக்க போகிறோம் இந்த கோர்ஸில். ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். எண்ட் ஆஃப் திஸ் கோர்ஸ் வந்து உங்களால் என்ன பண்ண முடியுங்கிற விஷயத்தை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய கொஷின்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே நெட்வொர்க்கிங்னா என்னன்ற ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெட்வொர்க்கிங்னா ஐடியா இருக்கு இல்லையா? லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். ஜி ரெக்கார்டிங் ஆன்ல இருக்கா? இன்னும் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஜி, ஒரு நிமிஷம். ரெக்கார்டிங் போயிட்டு தான் இருக்கு. ஸ்க்ரீன் பார்க்க முடியாது இல்லைங்களா? இன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ஹலோ. எஸ் ஜி. ஓகே. நம்ம நெட்வொர்க்கிங் இப்போ பண்ண போகிறோம் அப்படின்னா, நெட்வொர்க்கிங்னா என்ன? ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ஒரு ரிசோர்ஸை நம்ம ஷேர் பண்ணுறது தான். வி ஆர் கோயிங் டு ஷேர் அவர் ரிசோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வெப் சர்வர் ரன் பண்ணிட்டுருக்கீங்க. அதில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஏதோ ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வெப்சைட்டை எல்லா யூசர்ஸும் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சர்வர் வந்து ஒரு லொக்கேஷனில் இருக்கும், இல்லை உங்களுடைய ஹோமில் இருக்குன்னு வைங்களேன். ஸோ உங்கள் ஹோமில் இருக்கக்கூடிய சர்வரை எல்லாரும் இதில் வந்து நீங்கள் நிறைய ஃபைல்ஸ் இதில் போட்டிருப்பீங்க, வீடியோ ஃபைல், ஃபோட்டோஸ், சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அந்த சர்வரில் இருக்குது அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு 10 கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா, அந்த 10 யூசர்ஸும் அந்த சர்வர்ஸை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் அழகாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ வி கேன் ஷேர் த ரிசோர்ஸஸ். இப்போது நாம் வந்து ஒரு பர்சனல் ஏரியா நெட்வொர்க் ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ உங்களுடைய ஒரு வயர்லெஸ் மவுஸும் உங்களுடைய கம்ப்யூட்டரும் கம்யூனிகேட் பண்ணும். அதுக்கு பேரே வந்து ஒரு பர்சனல் ஏரியா நெட்வொர்க். 2 டிவைஸும் கம்யூனிகேட் பண்ணாலே அது நெட்வொர்க்கிங் தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே. இப்போ நம்ம இந்த கோர்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பிசி இருக்குன்னு வைங்களேன். இந்த 2 பிசியும் எப்படி கம்யூனிகேட் பண்ணும், இதை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ நாட் ஓன்லி இந்த 2 பிசி மட்டுமே நம்ம லேர்ன் பண்ண போகிறது கிடையாது. 2 நிமிஷம். ஸோ ஒரு பிசி இருக்குது அப்படின்னா, அது நெட்வொர்க்கில் கொண்டு வரதுக்கு அந்த நெட்வொர்க்குள்ளே அந்த பிசிக்குள்ளே ஒரு அடாப்டர் இருக்கும். ஒன்று வயர்லெஸ் அடாப்டர்னா இருக்கணும், இல்லை லேன் அடாப்டர் அப்படின்னா 2 வயர்டு அடாப்டர் ஆர் வயர்லெஸ் அடாப்டர். இந்த 2 அடாப்டரில் ஏதாவது ஒரு அடாப்டர் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த பிசியை நம்ம நெட்வொர்க்குள்ளே கொண்டு வர முடியும். ஓகே. ஸோ இந்த ஒரு பிசி இப்போ ஸ்டாண்டர்லோன் பிசியாக இருக்குது, உங்களுடைய வீட்டில் ஒரு லேப்டாப் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த பிசி உங்கள் வீட்டில் நெட்வொர்க் இன்டர்நெட் எதுவுமே கிடையாது அப்படின்னா, அந்த பிசி ஜஸ்ட் ஸ்டாண்டர்லோன் உங்களுடைய டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்காகவோ இல்லை சிங்கிளாக ஒர்க் ஆகும். நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு
அது வந்து எந்த நெட்வொர்க்லையுமே கிடையாது. யாருக்கூடயும் அந்த எந்த ரிசோர்ஸுமே அது ஷேர் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு 2 பிசி இல்ல ஒரு 3 பிசி வாங்குறீங்க. ஒரு ஸ்மால் பிசினஸ் ஆஃபீஸ், ஒரு ஸ்மால் ஆஃபீஸ் ஒண்ணு ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த 2, 3 பிசியும் கம்யூனிகேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரக்ட்டா நம்ம கம்யூனிகேட் பண்ண வைக்க முடியும். ஸோ ஒண்ணு வந்து வயர்லெஸ்ஸா கம்யூனிகேட் பண்ண வைக்கலாம். இல்ல வயர்டாவும் கனெக்ட் பண்ண வைக்கலாம். இப்போ வந்து என்கிட்ட வந்து இப்போ நெட்வொர்க்கிங் அப்படின்னா 2 டிவைஸ நம்ம கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது தான் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லிடும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிசி இருக்கு. இந்த பிசில இன்னொரு பிசி கம்யூனிகேட் பண்ண வைக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு 10 பிசி இருக்கு. இந்த 10 பிசி நான் கம்யூனிகேட் பண்ணணும், இல்ல 5 பிசி இருக்கு, நிறைய பிசி இருக்கு அப்படின்னா, இந்த 5 பிசியுமே நான் கம்யூனிகேட் பண்ண வைக்கணும் அப்படின்னா, நான் ஒவ்வொரு கேபிளா கனெக்ட் பண்ணா அது வந்து இன்எஃபெக்டிவ். இது வந்து ஏதாவது ஒரு கேபிள் எனக்கு டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்னா, ஸோ என்னால நெட்வொர்க் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. இந்த 2 பிசி மட்டும் தான் கம்யூனிகேட் ஆகும். இந்த 2 பிசி வந்து கம்யூனிகேட் ஆகாது. இந்த 3 இதுக்குள்ள டிஸ்கனெக்ஷன் ஏற்படும். ஸோ இந்த பிசி வந்து இதனோட இந்த நெட்வொர்க்கோட கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம நெட்வொர்க்கிங் டிவைசஸ் அப்படின்னு கொண்டு வரோம். இந்த நெட்வொர்க்கிங் டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. ஸ்விட்ச், நெட்வொர்க் ஸ்விட்ச்ன்னு ஒண்ணு இருக்கும். ரவுட்டர்ன்னு ஒண்ணு இருக்கும். அப்புறம் வயர்லெஸ் டிவைசஸ், சம் ஆக்சஸ் பாயிண்ட் ஒண்ணு இருக்கும். சம் டிவைசஸ் நீங்க ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, யார் ஆக்சஸ் பண்ணலாம், யார் ஆக்சஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பாலிசிஸ்லாம் நீங்க ரன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபயர்வால் உங்களுக்கு தேவை. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு நெட்வொர்க்கிங் டிவைசஸ். இந்த பேசிக்கான நெட்வொர்க்கிங் டிவைசஸ் வச்சு தான் நம்ம ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ இப்போ ஒரு ஸ்விட்ச் அப்படின்னா என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஸ்விட்ச் இருக்கு. இந்த ஸ்விட்ச் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு லேன் நெட்வொர்க்ல கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ நெட்வொர்க்னா உங்களுக்கு 2 டிவைசஸ் கம்யூனிகேட் பண்றது தான் நெட்வொர்க் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இல்ல 2 டிவைசஸ் ஷேர் தர் ரிசோர்சஸ். அதை வந்து நம்ம நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து இப்போ ஒரு ஸ்விட்சை நான் யூஸ் பண்ணி ஒரு லேன் நெட்வொர்க் அப்படின்னா ஒரு பில்டிங்குள்ள இல்ல உங்களுடைய ஹோம்குள்ள நீங்க இருக்கக்கூடிய டிவைசஸ் ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து ஒரு லேன் நெட்வொர்க். அந்த லேன் நெட்வொர்க் நம்ம எனேபிள் பண்ணணும் அப்படின்னா வி நீட் அ ஸ்விட்ச். ஒரு சின்ன ஆஃபீஸ்ல ஒரு 5 கம்ப்யூட்டர் இருக்கு அப்படின்னா அந்த 5 கம்ப்யூட்டருக்குள்ளேயும் ஒரு கம்யூனிகேஷன் நம்ம எனேபிள் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபார் தட் வி நீட் ஸ்விட்ச். இந்த நெட்வொர்க் பேர் வந்து ஒரு லேன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இது வந்து நம்ம ஒரு லேன் நெட்வொர்க். அதே மாதிரி என்னுடைய இது வந்து எங்கிட்ட ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஆஃபீஸ் ரூம் இருக்கு. இங்க டெவலப்பர்ஸ் இருக்காங்க. இங்க ஐடி டீம் இருக்காங்க. இங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீம் இருக்காங்க. இங்க வந்து மேனேஜ்மெண்ட் டீம் இருக்காங்க. அப்படின்னா இப்போ இந்த 5 ஃப்ளோர்ல இருக்கு. இந்த 5 ஃப்ளோர்லயும் நான் ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு வந்து இந்த 5 ஸ்விட்சஸ் நான் இங்க டிப்ளாய் பண்ணுவேன். இந்த 5 ஸ்விட்சஸ் நான் டிப்ளாய் பண்ணும்போது இங்க அந்த யூசர்ஸ்லாம் வந்து இங்க கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் இங்க கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இது ஒரு லேன் நெட்வொர்க். இந்த ஃப்ளோருக்குள்ள ஒரு ஸ்விட்ச் வச்சு மல்டிபிள் டிவைசஸ் நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னா இது ஒரு லேன் நெட்வொர்க். ஓகே. அதே மாதிரி இங்க ஒரு பிசி கனெக்ட் பண்றோம். ஸோ 2 லேனை நம்ம கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா வி நீட் அ ரவுட்டிங். அப்போ வந்து ஒரு லேன்ல இருந்து இன்னொரு லேன், இதே மாதிரி இன்னொரு லேன் நம்ம கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா வி நீட் ஒன் ரவுட்டர். ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க் நீங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வி நீட் அ ரவுட்டர். ஸோ ரவுட்டர்ஸ் எப்பவுமே என்ன பண்ணும், ஒரு லேன் நெட்வொர்க்கை இன்னொரு லேன் நெட்வொர்க் 2 லேன் செக்மெண்ட் இருக்கு. அதாவது 2 செப்பரேட் ஆஃபீஸ் இருக்குன்னு வைங்களேன். இந்த 2 செப்பரேட் ஆஃபீஸையும் இன்டர் கனெக்ட் பண்றதுக்கு வி நீட் அ ரவுட்டர். இது வந்து ஒரு L3 டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். L3 டிவைஸ், L2 டிவைஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் லைட்டரா. இப்போ வந்து ஜஸ்ட் அந்த நெட்வொர்க் டிவைஸோட ஃபங்க்ஷன்ஸ். லேன்னா என்ன? வேன்னா என்ன? பேன்னா என்ன? ஓகே. பேன் அப்படின்னா பர்சனல் ஏரியா நெட்வொர்க். இப்போ இந்த பேன் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் ஏரியா நெட்வொர்க். இப்போ வயர்லெஸ் கீபோர்டு, வயர்லெஸ் மவுஸு, ஹெட்செட்டு இதெல்லாம் நீங்க உங்களுடைய ஒரு 5 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லயே நீங்க கனெக்ட் பண்ணக்கூடிய டிவைசஸ் வந்து பர்சனல் ஏரியா நெட்வொர்க். ஸோ ஒரு சின்ன ஆஃபீஸ் இல்லை உங்க வீட்டுக்குள்ள இல்லை உங்க ஆஃபீஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப்
ஒரு ஒரு ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய டிவைசஸ் மட்டுமே நீங்க கனெக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்றீங்க அப்படின்னா அது லேன் நெட்வொர்க். 2 லேன் நெட்வொர்க் நீங்க கனெக்ட் பண்ண போறீங்கன்னா அது வந்து வைட் ஏரியா நெட்வொர்க். அது வந்து நமக்கு ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 2 நெட்வொர்க் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வி நீட் த வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ ஐஎஸ்பி மாதிரி இல்ல எம்பிஎல்எஸ் மாதிரியான கனெக்ஷன்ஸ் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இதுக்கு பேர் வந்து வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ மெயினா நம்ம இங்க கான்சென்ட்ரேட் பண்ண போறது நெட்வொர்க்கிங்ல லேன் நெட்வொர்க். லேன் நெட்வொர்க் யூஸ் லேன் அண்ட் வேன் நெட்வொர்க்ஸ் நம்ம கனெக்ட் பண்றதை பத்தி யோசிப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்விட்ச்னா என்ன, ஒரு ரவுட்டர்னா என்ன, ஃபயர்வால்னா என்னன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ ஃபயர்வால் அப்படின்னா ஸோ வெளியே இருந்து ஒரு இன்டர்நெட்ல இருந்து ஒரு யூசர்ஸ் ஒரு ஹேக்கர்ஸ் ட்ரை பண்றாங்க உங்களுடைய நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ண அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்ட் யூசர்ஸ் வந்து உங்களுடைய நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணாம தடுக்கிறதுக்கு பேர் ஸோ தடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் வந்து ஃபயர்வால். ஸோ ஒன்லி நோன் டிவைசஸ் ஆர் ட்ரஸ்டட் டிவைசஸ் மட்டும்தான் நம்ம நெட்வொர்க்ல அது என்டர் ஆகி கனெக்ட் பண்ணும். அதே மாதிரி அன்ஆத்தரைஸ்ட் யூசர்ஸ் யாராவது வெளியே இருந்து நம்மளுடைய நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணா அந்த யூசரை வந்து பிளாக் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஃபயர்வால். இது வந்து ஒரு செக்யூரிட்டி டிவைஸ். ஓகேங்களா? ஸோ மெயினா இந்த 3 டிவைசஸ் பத்தி நம்ம இந்த கோர்ஸ்ல படிக்க போறோம். ஓகே, இப்போ இந்த கோர்ஸ் நம்ம முடிச்ச பிறகு இந்த கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு 1 வீக்ல நான் என்ன உங்களுக்கு சொல்லி தர போறேன் அப்படின்னா ஒரு நிமிஷம். ஸோ நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம படிப்போம். இட் இஸ் நாட் ஓகே. ஸோ இந்த நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸ்ல நெட்வொர்க்னா என்ன, நெட்வொர்க் டைப்ஸ்னா என்ன, நெட்வொர்க் டிவைசஸ்னா என்னென்ன நெட்வொர்க் டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பேசிக்கா ஒரு ஃபண்டமெண்டல் தான். அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அந்த ஓஎஸ்ஐ லேயர். ஸோ ஒரு அப்ளிகேஷன்ஸ் எப்பவுமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் நம்ம ஒரு நெட்வொர்க்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம www.facebook.com நம்ம ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா அந்த facebook.com சர்வர் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு, ஃபேஸ்புக் ஆஃபீஸ்ல இல்ல ஃபேஸ்புக் டேட்டா சென்டர்ல அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து இருக்கு. ஸோ அது வந்து நம்ம எது வழியா ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய ரவுட்டர் வழியா இன்டர்நெட் வழியா நம்ம ஆக்சஸ் பண்றோம். நம்மளுடைய இன்டர்நெட் இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ்புக்கோ இல்ல கூகுளோ கம்ப்ளீட்டா எந்த சர்வீஸுமே நம்ம மொபைல்ல இருந்தோ இல்ல கம்ப்யூட்டர்ல இருந்தோ எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிற டிவைஸ் பேர் வந்து சோர்ஸ். நீங்க ஐ மீன் பண்ற டிவைஸ் இப்போ நீங்க ஒரு பீஸ்ல இருந்து www.facebook.com அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சோர்ஸ். அதே மாதிரி நீங்க ஆக்சஸ் பண்ற டிவைஸ் அந்த சர்வர் அப்ளிகேஷன் வந்து நமக்கு டெஸ்டினேஷன். சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம நெட்வொர்க்ல அடிக்கடி கேள்விப்படும். வாட் இஸ் யுவர் சோர்ஸ், வாட் இஸ் த டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுத்துக்குமான ஒரு கனெக்டிவிட்டி நம்ம எப்படி ரைஸ் பண்றது. ஸோ நாம இப்போ உங்களுடைய வீட்ல இருந்து நீங்க ஒரு லேப்டாப் மூலியமா இந்த facebook.com ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஆக்சஸ் பண்ணக்கூடிய பிசில இருந்து உங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து உங்களுடைய ஹோம் ரவுட்டரை வந்து ரீச் பண்ணும். அந்த ரவுட்டர் வந்து இன் பிட்வீன்ல மல்டிபிள் சர்வீஸ் ப்ரொவைடர்ல ரவுட்டர்ஸ் இருக்கும். அந்த ரவுட்டர்ஸ் ஒவ்வொரு பேக்கெட்டா அதை ரீட் பண்ணி ஃபைனலா இந்த டெஸ்டினேஷன் போய் ரீச் பண்ணும். ஓகே, ஸோ இந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து எப்படி நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து எத்தனை ரவுட்டர்ஸ் வந்து நடுவில் இருக்கு அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ ஒரு சின்ன கமாண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். ட்ரேஸ் செட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் போட்டு fb.com இல்லை எந்த ஒரு சர்வரை நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த சர்வருக்கான ஆக்சஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு ஹாப் இது வந்து என்னுடைய ரவுட்டரோட ஐபி அட்ரஸ், IPv6 அட்ரஸ் இது. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹாப்பா ஒவ்வொரு ரவுட்டரா அது போய் ரீச் ஆகி ஃபைனலா வந்து அந்த ஃபேஸ்புக் சர்வர் வந்து அதை ஆக்சஸ் பண்ணும். இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா TFBNW அப்படின்னு இருக்கு. அந்த ஃபேஸ்புக் சர்வரோட ரவுட்டர்ஸ் அதை ரீச் பண்ணிட்டு ஃபைனலா ஃபேஸ்புக் சர்வர் அது போய் ரீச் பண்ணி ஸோ இன் பிட்வீன்ல சர்வரோட சர்வர் வரைக்கும் ரவுட்டர்ஸ் அதுக்கு இருக்கு. ஸோ எத்தனை ஹாப் நம்ம இந்த ஃபேஸ்புக் சர்வரை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இங்க ஏதாவது ஒரு
ஆச்சு என்னால ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் சர்வர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபண்டமெண்டல் ஐடியா ஹவு ஒரு 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 ஆஃபீஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு வைங்களேன். இப்போ பேங்கிங்ல போய் காசு போட போறீங்க அப்படின்னா அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்கான ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், பிக்சட் டெபாசிட்டான ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அவங்களுடைய செக் எல்லாத்துக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் எங்க அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வரில் ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு யூசர் நெட் பேங்கிங் ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து அந்த நெட் பேங்கிங் சர்வரை போய் அதை ரீச் பண்ணும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த சர்வர்ஸ் எல்லாம் எங்க ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சர்வர் ஃபார்ம்ல இல்லை ஒரு டேட்டா சென்டர்ல இருக்கும். ஸோ ஒரு அப்ளிகேஷன் சர்வர், இமெயில் சர்வர், ஒரு டேட்டாபேஸ் சர்வர், இந்த மாதிரி மல்டிபிள் எந்த ஒரு ஆர்கனைசேஷன் நீங்க ஒரு நெட்வொர்க் இன்ஜினியரா போனாலும் ஸோ அங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர் ஆஃபீஸ், மெயின் ஆஃபீஸ்ல டேட்டா சென்டர்ல லொகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த லொகேஷன்ல இருக்கக்கூடிய இந்த டேட்டா சென்டர்ல அவங்களுக்கு மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கும். இப்போ கேஎஃப்சியே நீங்க எடுத்தீங்கன்னா கூட வேர்ல்டு ஃபுல்லா அவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. ஆனா அவங்களுடைய டேட்டா சென்டர் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 லொகேஷன்ல தான் இருக்கும். ஸோ இப்போ வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா அவுட்லெட்ல இருந்தும் அவங்களுடைய கனெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த டேட்டா சென்டருக்கு தான் ரீச் ஆகும். இந்த கனெக்டிவிட்டி எல்லாமே இங்க தான் போகும். ஸோ அப்போ இந்த அப்ளிகேஷனை நீங்க ஆக்சஸ் பண்ணணும். சப்போஸ் ஒரு அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி அந்த ஒரு சர்வர்ல இருந்து ஒரு இப்போ தமிழ்நாட்டில இருந்து நம்ம இந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு டேட்டா சென்டர்ல டிப்ளாய் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கான கனெக்டிவிட்டியை நம்ம எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத நம்ம இங்க லேர்ன் பண்ணோம் இந்த கோர்ஸ்ல. ஸோ இப்போ அந்த டேட்டா சென்டர்ல இருக்கக்கூடிய எல்லா சர்வர்ஸும் இங்க இருந்து நான் கனெக்ட் பண்ண போறேன்னா ஒன்னு இன்டர்நெட் வழியா விபிஎன் கனெக்ஷன் எனேபிள் பண்ணி நான் ஆக்சஸ் பண்ணுவேன், இல்லைன்னா எம்பிஎல்எஸ் மூலியமா ஆக்சஸ் பண்ணுவேன். இது ரெண்டுமே வேன் கனெக்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான், இல்லை எம்பிஎல்எஸ் கனெக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அவுட் சைடில் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஏன் நமக்கு தான் இன்டர்நெட்டே இருக்க, இன்டர்நெட் வழியாவே நம்ம ஆக்சஸ் பண்ணலாமே, ஃபேஸ்புக்கோ இல்லை google.com ஆக்சஸ் பண்ற மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஏன் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னா இப்போ செக்யூர்ட் கிடையாது. இன்டர்நெட் வந்து எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு ஹப், ஒரு லொகேஷன். ஸோ ஹேக்கர்ஸ் யார் ஒன்னாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் இன்டர்நெட்டை. ஸோ இந்த இன்டர்நெட் வழியா நீங்க ஆக்சஸ் பண்ணாலும் உங்களுடைய டனல், நீங்க ஒரு டனல் கிரியேட், விபிஎன் மூலியமா ஒரு டனல் கிரியேட் பண்ணி அந்த டனல்ல உங்களுடைய டேட்டா வந்து என்கிரிப்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இன்டர்நெட் வந்து அன்செக்யூர்டு பிளேஸ். ஸோ அதுக்காக நம்ம 2 யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து விபிஎன்னும், இன்னொரு வந்து எம்பிஎல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ஓவராலா உங்களுக்கு நெட்வொர்க்கிங்னா என்ன, ஒரு 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 ஸ்மால் ஆஃபீஸ் வந்து டேட்டா சென்டர்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் ஆக்சஸ் பண்றது தான் வந்து எல்லா ஆர்கனைசேஷனுமே நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஆர்கனைசேஷன், எந்த ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு டேட்டா சென்டர் இருக்கும், அவங்களுக்கு மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கும். பிரான்ச்சஸ்ல இருந்து அவங்களுடைய சர்வர்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணணும். சப்போஸ் ஆக்சஸ் ஆகலை, சர்டைன் பிரான்ச்சஸ்லாம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நெட்வொர்க் இன்ஜினியரா நீங்க ட்ரபிள் ஷூட் பண்ணி அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த இஷ்யூவை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறதான் நம்ம இந்த கோர்ஸ்ல நம்ம படிக்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம படிக்க போறது நெட்வொர்க் ஃபண்டமெண்டல். நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸ்ல வந்து டிவைசஸ், நெட்வொர்க்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் என்ன இருக்கு, டைப்ஸ் படிப்போம். இந்த டைப்ஸ்ல நெட்வொர்க்கிங் டிவைசஸ் என்னென்ன இருக்கு, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸ்ஐ லேயர்னா என்ன, டிசிபி ஐபினா என்ன, ஐபி அட்ரஸ்னா என்ன. ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது எப்படி ஒரு ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ற ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு எம்ப்ளாயி நம்பர் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு நெட்வொர்க்லயும் ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் வச்சுதான் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் எந்த நெட்வொர்க், எந்த கம்ப்யூட்டர் ஹேவிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு குரூப்பா நம்ம பண்ணும்போது அது வந்து சப்நெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐபி அட்ரஸிங், சப்நெட்டிங் பத்தி நம்ம படிப்போம். இதெல்லாம் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் முடிச்ச பிறகு மெதுவாக ஸ்விட்சிங்குள்ள போவோம். இந்த லேன் நெட்வொர்க், இந்த லேன் நெட்வொர்க் நான் எனேபிள் பண்றதுக்கு என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VLAN ஒன்று யூஸ் பண்ணுவேன். VLAN. அதுக்கப்புறமா லூப் அக்கர் ஆகாமல் இருக்கிறதுக்காக, அவாய்ட் பண்றதுக்காக நான் எஸ்டிபின்னு ஒன்று யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட ஒரு மல்டிபிள் போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த போர்ட் எல்லாமே சேர்த்து ஒரு சிங்கிள் இன்டர்ஃபேஸா நான் கனெக்ட் பண்றதுக்கு போர்ட் சேனல்னு ஒன்று யூஸ் பண்ணுவேன். போர்ட் சேனல். அதுக்கப்புறமா வந்து ரிடண்டன்சி கான்செப்ட், HSRP, VRRP இதை பத்தி நம்ம ஸ்விட்சிங்ல நம்ம படிப்போம்.
ஸோ இதெல்லாம் வந்து ஸ்விட்சிங் ப்ரோட்டோகால். ஸோ இது வந்து ஒரு லேன் நெட்ஒர்க்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டோகால். அதுக்கப்புறமா நெட்ஒர்க் ஃபண்டமெண்டல்ஸ் முடிச்சிட்டோம், ஸ்விட்சிங் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா ரவுட்டிங்ல ஒரு லேன் நெட்ஒர்க்கை இன்னொரு லேன் நெட்ஒர்க்கை எனேபிள் பண்றதுக்கு நம்ம ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ்னா என்னன்றதை பார்ப்போம். ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால எனேபிள் பண்ண முடியும். அதுக்கு வந்து 2 இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோகால் ஒன்று இருக்கு, OSPF, இன்னொன்று வந்து EIGRP. ஓகே. ஸோ உங்களுடைய கேம்பஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காலேஜுக்கு போறீங்க அப்படின்னா, SRM காலேஜோ இல்லை VIT காலேஜோ ஏதோ ஒரு IIT கேம்பஸோ ஏதோ ஒன்று போறீங்க அப்படின்னா, அங்கே மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கும். ஒவ்வொரு கேம்பஸ் நிறைய இருக்கும். அந்த கேம்பஸ் ஒவ்வொன்றைத்தையும் நான் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, நான் அந்த ரவுட்டர்ஸை யூஸ் பண்ணி இந்த ப்ரோட்டோகால்ஸ் ஏதாவது ஒன்று OSPF EIGRP எனேபிள் பண்ணி இந்த மல்டிபிள் லேன் நெட்ஒர்க்ஸை ஐ எம் ஏபிள் டு கம்யூனிகேட். இதுக்கு பேர் வந்து ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவேன். அதே வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து, இப்போ SRM காலேஜ்ல இருந்து VIT காலேஜ் இல்ல IIT காலேஜ் ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து இன்னொரு ஆர்கனைசேஷன் நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்டீரியர் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் வந்து BGP. ஓகே. ஸோ இது வந்து BGP ப்ரோட்டோகால். அதை எப்படி எனேபிள் பண்றது, அந்த கம்யூனிகேஷன் நம்ம எனேபிள் பண்றது. ஸோ இதுல வந்து பாத் மேனிப்புலேஷன்ஸ்லாம் நம்ம பண்ண முடியும். இருக்கிறதுலே மிகப்பெரிய ப்ரோட்டோகால், இன்டர்நெட்டே இந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. ஸோ BGP ப்ரோட்டோகால், பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால். இதை பத்தி நம்ம படிக்க போறோம். ஸோ ஸ்விட்சிங் கான்செப்ட்ங்கிறது இது. ரவுட்டிங் கான்செப்ட்ல நம்ம ரவுட்டிங்னா என்ன, அதுல ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னா என்ன, டைனமிக் ரவுட்டிங்னா என்ன, டைனமிக் ரவுட்டிங்ல வரக்கூடிய 2 ப்ரோட்டோகால் வந்து இம்பார்ட்டண்டா OSPF EIGRP படிப்போம். அதுக்கப்புறமா இன்னொரு டைனமிக் ப்ரோட்டோகால் வந்து EGP, அதாவது எக்ஸ்டீரியர் ப்ரோட்டோகால் வந்து BGP மட்டும் நம்ம படிப்போம். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா வந்து ஒரு செக்யூரிட்டி கான்செப்ட். அந்த செக்யூரிட்டி கான்செப்ட்ல நம்ம இப்போ இந்த 2 PC மட்டும்தான் இந்த சர்வர் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இந்த 2 PC இருக்கு. இந்த 2 PC மட்டும்தான் அந்த சர்வர் ஆக்சஸ் பண்ணும். இந்த சேம் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய இன்னொரு PC வந்து இதுக்கு நம்ம ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம எப்படி அதை பிளாக் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது வந்து ACL யூஸ் பண்ணி பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து நான் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, MS Paint. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ என்னுடைய லேன் நெட்வொர்க் இருக்கு. இப்போ உங்களுடைய ஹோம் நெட்வொர்க்கை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கூட, அந்த ஹோம் நெட்வொர்க்ல உங்களுடைய ஒரு PC இருக்கு. அந்த PC ஃபார் எக்ஸாம்பிள் 2 PC இருக்குன்னு வைங்க. அந்த PC 2மே வந்து ஒரு ஸ்விட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கு. அந்த ஸ்விட்ச் வந்து நம்மளுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் ரவுட்டர்ல கனெக்ட் ஆயிருக்குன்னு வைங்களேன். இப்போ என்னுடைய பிரான்ச் இது வந்து உங்களுடைய நெட்வொர்க் இதே மாதிரி வேற ஒரு லொகேஷன்ல இருக்கு. உங்களுக்கு இன்டர்நெட் மட்டும் இருக்கு அப்படின்னும்போது, நீங்க VPN யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேற அந்த VPN கிடையாது. ஸோ நார்மலா வந்து ரவுட்டர்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய LAN VPN சொல்லுவாங்க. சைட் டு சைட் VPN, சைட் டு சைட் VPN இல்ல கிளையண்ட் VPN அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணீங்கன்னா நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணும். ஸோ இது இன்டர்நெட் வழியா கனெக்ட் பண்ணாது. வர்ச்சுவலா ஒரு டனல் ஃபார்ம் பண்ணும். அந்த டனல் மூலியமா லேன் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ற மாதிரியே அந்த நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் நம்ம படிப்போம், சைட் டு சைட் VPN அப்படின்னு சொல்லி. உங்களால வந்து மல்டிபிள் நெட்வொர்க், ஒரு பிக் நெட்வொர்க் ப்ராஜெக்டிங்க உங்களால பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு நெட்வொர்க் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி டூல் சிமுலேட்டர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. பேக்கெட் ட்ரேசர் GNS3 இந்த 2 சிமுலேட்டர்ஸ் வச்சு நம்ம மிகப்பெரிய நெட்வொர்க்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ண முடியும், ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே. ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே வந்து ஒரு ஸ்விட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்ச். இதுதான் வந்து ஒரு ஆர்கிடெக்சர், ஒரு நெட்வொர்க் டிசைன். எல்லா நெட்வொர்க்லையுமே வந்து இந்த நெட்வொர்க் டிசைன்ஸ்ல இது வந்து சிஸ்கோ ரெக்கமெண்டட் நெட்வொர்க் டிசைன். ஸோ உங்களுடைய எல்லா பிசியுமே வந்து ஸ்விட்சஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும். அந்த கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஸ்விட்சஸுமே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இன் பிட்வீன், ஸோ கோர் ஸ்விட்சஸ், அந்த ஸ்விட்சஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும். அந்த கோர் ஸ்விட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா
ஐ மீன் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கோர் ஸ்விட்சில் கனெக்ட் ஆயிருக்கும். அந்த கோர் ஸ்விட்ச் வந்து ஒரு ரவுட்டரில் கனெக்ட் ஆயிருக்கும். அது மூலிமா நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர் மூலிமா நம்ம இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நார்மலாக ரெக்கமெண்டட் 3 டியர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிரான்ச்சஸ்லையுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ 10 எம்ப்ளாயி ஒரு பேங்க் ஒரு லோக்கல் பேங்க்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஆக்சஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா கம்ப்யூட்டருமே வந்து ஒரு ஸ்விட்சில் கனெக்ட் ஆயிருக்கும். அந்த ஸ்விட்ச் வந்து ஒரு ஒரு ஐ மீன் எல்லா ஸ்விட்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்விட்சில் கனெக்ட் ஆகி அது வந்து ஒரு கோர் ஸ்விட்சில் கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர் எம்பிஎல்எஸ் ரவுட்டரோ இல்லை சர்வீஸ் ப்ரொவைடர்லேயே கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அங்கேருந்து அவங்க வந்து இல்லை மும்பைலயோ இருக்கக்கூடிய அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் டேட்டா சென்டர்ஸ் அவங்க ஆக்சஸ் பண்ணுவாங்க. இப்போ அதுதான் வந்து ஸோ இப்போ ஒரு பிரான்ச்சில் ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஸோ அதை ட்ரபிள் ஷூட் பண்ணணும். இப்போ ஒரு அப்ளிகேஷன் எல்லா பிரான்ச்சிலுமே இப்போ இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்சிலுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா சம்திங் ராங் வித் தட் சர்வர் இல்லை அந்த டேட்டா சென்டரில் ஏதோ ஒரு இஷ்யூ அதை நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணணும். ஸோ இதை தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். இப்போ என்னுடைய பிசியில் இருந்து ஃபேஸ்புக் வந்து பண்ணோம் அப்படின்னா நான் facebook.com பிங் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி நான் ஒரு ட்ரபிள் ஷூட் பண்ணுவேன். இப்போ எனக்கு பிங் ஆச்சு அப்படின்னா ஸோ என்னால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது அந்த பர்டிகுலர் சர்வரை. ஸோ அது வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த பிங் அப்படிங்கிற ஒரு டூல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு நெட்வொர்க் இன்ஜினியருக்கு. ஸோ அந்த பிங்கை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் சர்வர் வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுமா ஆக்சஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேற ஒரு ஏதாவது ஒரு பர்டிகுலர் q.com அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டொமைனே கிடையாது. ஸோ இங்க வந்து எனக்கால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ அது வந்து அந்த q.com அப்படிங்க ஏதோ ஒரு ஆஃபீஸோட நெட்வொர்க். ஸோ என்னுடைய இன்டர்நெட்ல இருந்து பிங் கமாண்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, இது இப்போ q.com அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னுடைய வீட்ல இருந்து போல அப்படின்னா ட்ரேஸ் போறேன் அப்படின்னா இது பர்டிகுலர் எங்க போய் எங்க இருந்து ஆக்சஸ் பண்ணுங்கிறது என்னுடைய இன்டர்நெட் ரவுட்டர் நான் ஜியோ யூஸ் பண்றேன். அந்த ரவுட்டர் வரைக்கும் போயிடுது. ரவுட்டரும் வந்து அவங்களுடைய நெக்ஸ்ட் ஹாப்பான சர்வீஸ் ப்ரொவைடர் ரீச் பண்ண முடியுது. அங்க இருந்து இன்னொரு ஹாப்பும் அதனால போக முடியுது. ஸோ சம்வேர் அங்க வந்து இது எங்க பிளாக் ஆகுதுன்னு பாருங்க. ஒவ்வொரு ஹாப்பா அது போகுது, ஒவ்வொரு ரவுட்டரும் அதை ரீச் பண்ணி போகுது இன்டர்நெட் மூலியமா. ஸோ ஃபைனலா வந்து 7th ஹாப்ல இருந்து அதனால ரீச் பண்ண முடியல. ஸோ லெட்ஸ் சி எங்க பிளாக் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்போ அப்படின்னா இங்க நம்மளால ரீச் பண்ண முடியல அப்படின்னா 192.168.65 ஒரு நான் ஒரு நீங்க ஒரு இன்டர்னல் நெட்வொர்க்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேஸ் போட்டு நீங்க செக் பண்ணலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் என்னுடைய டேட்டா சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் நான் ஆக்சஸ் பண்றேன், ஒரு பிரான்ச்ல இருந்து ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னா ஸோ அது வந்து எங்க டிராப் ஆகுதுங்கிறத நீங்க ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும் பை யூசிங் திஸ் ட்ரேஸ் ரூட். அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து ரீச் ஆகுதா இல்லையா நீங்க டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் பிங் கமாண்ட். இந்த 2 கமாண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர். அதே போல இன்னொரு கமாண்ட் வந்து இருக்கு. உங்களுடைய கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டருக்குமே ஒரு ஐபி அட்ரஸ் கண்டிப்பா இருக்கும். எப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பேர் இருக்கோ இல்ல அவனுடைய டேட்டா ஒரு பேர் இருக்கோ அதே மாதிரி நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிசிக்கும் கண்டிப்பா 2 அட்ரஸ் இருக்கும். ஒன்னு வந்து மேக் அட்ரஸ், இன்னொன்று வந்து ஐபி அட்ரஸ். ஸோ மேக் அட்ரஸ் அப்படிங்கிறது அந்த நெட்வொர்க்லேயே அந்த டிவைஸ் இல்லைன்னா கூட ஸோ ஒவ்வொரு கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு அடாப்டர்னு ஒன்று இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மேக் அட்ரஸ்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஐபி அட்ரஸ் வந்து பிசிக்கல் ஐ மீன் என்ன சொல்றது ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் ஸோ இப்போ அந்த ஐபி அட்ரஸ் நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டர்ல செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி ஐபி கான்ஃபிக் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா யூ கேன் சி த
ஐபி அட்ரஸ். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, IPv4 அட்ரஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து வயர்லெஸ் லேன் அடாப்டர். நான் இப்போ என்னுடைய கம்ப்யூட்டரை வயர்லெஸ்ல கனெக்ட் பண்ணதுனால, ஐ கேன் சி த IPv4 அட்ரஸ். ஸோ வயர்லெஸ் லேன்ல என்னுடைய ஐபி அட்ரஸ் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் நீங்க மேனுஃபேக்சர் ஆகி வரும்போதே அதனுடைய மேக் அட்ரஸ்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இதுதான் வந்து உண்மையான அட்ரஸ். ஸோ இந்த மேக் அட்ரஸை உங்களால சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ அதை நீங்க வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, கெட் மேக் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா, யூ கேன் சி த மேக் அட்ரஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த மேக் அட்ரஸ் பாருங்க. எல்லாமே வந்து ஹெக்ஸாடெசிமல்ல இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, எத்தனை பேர் இருக்கு? டோட்டலா வந்து 6 பேர்ஸ் இருக்கு. 4C, 5F, 7 ஹெக்ஸாடெசிமல் அப்படிங்கிறது 1ல இருந்து 9 வரைக்கும். அதுக்கப்புறம் BCDEF வரைக்கும். இந்த 15 நெட்வொர்க் வந்து ஒரு காலேஜ் நெட்வொர்க்னு வச்சுங்களேன். ஒரு சிம்பிளான ஒரு நெட்வொர்க். இங்க வந்து என்னென்ன லேப், கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட், ஐடி நெட்வொர்க் எனேபிள் எல்லா டிவைஸுமே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம எனேபிள் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அவங்க சொல்லிடுவோம். அது மாதிரி ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் நீங்க இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா, பாக்கெட் ரைசர் அப்படிங்கிற ஒரு டூல் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு பிசி எடுத்துக்கலாம். இந்த பிசி கம்யூனிகேட் பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்விட்ச் தேவை. அதே மாதிரி மல்டிபிள் பிசிஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எல்லா பிசியுமே நீங்க கனெக்ட் பண்ண வைக்கலாம். அதுக்கு ஒரு கேபிள் தேவை. இந்த ஸ்விட்ச்ல வந்து போர்ட்ஸ் இருக்கும். கனெக்ட் பண்றதுக்கான போர்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த போர்ட் வந்து ஒரு 24 போர்ட்டோ, 48 போர்ட்டோ, 60ஓ அது நீங்க செலக்ட் உங்களுடைய ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் ஏத்த மாதிரி மல்டிபிள் கனெக்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த எல்லா டிவைசஸுமே நம்ம கனெக்ட் பண்ண வைக்கணும், கம்யூனிகேட் பண்ண வைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒவ்வொரு டிவைஸ்க்கும் நமக்கு ஒரு ஐபி அட்ரஸ் தேவை. ஸோ எப்படி ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா உங்களுடைய டிவைஸ்ல இந்த மாதிரியான ஒரு டிவைஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பிசிலேயே நெட்வொர்க் கண்ட்ரோல் பேனல் போனோம்னா, நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர்னு ஒண்ணு இருக்கும். இதுல வந்து சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸ் ஒரு விஷயம் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய அடாப்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ என்னுடைய ஈத்தர்நெட் எனேபிள் ஆயிருக்கு. அதே மாதிரி வைஃபை எனேபிள் ஆயிருக்கு. ஸோ இந்த வைஃபை நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து ப்ராப்பர்ட்டீஸ் ஓகே. ப்ராப்பர்ட்டீஸ் கிளிக் பண்ணிட்டு, இங்க TCP/V4 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ண அப்படின்னா, ஸோ இந்த ரைட் கிளிக் பண்ணி அந்த இதில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல TCP/IP/V4 நீங்க செலக்ட் பண்ணணும். அங்க வந்து உங்களுடைய ஐபி அட்ரஸை நம்ம அலோகேட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஐபி அட்ரஸ் எப்படி அசைன் பண்றது? 2 வழியா இருக்கு. ஒண்ணு வந்து உங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடரே அசைன் பண்ணுவாங்க. அத உங்களுடைய ரவுட்டரே ஒண்ணு அசைன் பண்ணும். இல்ல அப்படின்னா நம்ம மேனுவலா ஒரு அசைன் பண்ணலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, obtain an IP address automatically use the following IP address.
இந்த ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய ரவுட்டரே வந்து ஐபி அட்ரஸ் அலாட் அப்படிங்கிறது இது அந்த அசைன் பண்றது இந்த டிசிபி ஐபியோட ஐ மீன் ஸோ வந்து நீங்க அசைன் பண்ணலாம். ஒவ்வொரு மேனுவலா டிஎஸ்சிபி சர்வர்னு ஒரு விஷயம் இருக்கும். அதை நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பண்ணோடனே ஐபி அட்ரஸ் ஒரு ரேண்டம் இது வந்து ஒரு ஏசி அப்படிங்கறத சொல்றது மட்டும் தான் வந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு கொஷின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க, நம்ம அதுல மூலியமா அப்படியே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். பிரதீப் 2 minutes பிஃபோர் நீங்க பேசினது பிரேக்கிங் ஆகிட்டே இருந்துச்சு, என்னால் லிசன் பண்ண முடியல. சாரி. ஸோ ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் இருந்ததுங்களா இல்ல ஜஸ்ட் 2-3 minutes பிஃபோர்? ஓகே, சாரி. ஸோ ஒன்றும் இல்லை, ஐபி அட்ரஸ் எப்படி அசைன் பண்றது அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு கம்ப்யூட்டர்ல. ஸோ அதுதான் அந்த ஸ்கிரீன் ஒன்று காமிச்சிங்களா, அது எப்படி அதுக்குள்ள போனீங்கன்னு தெரியல. ஓ அப்படிங்களா, ஒரே நிமிஷம். இப்போ கண்ட்ரோல் பேனல்ல போனோம்னா கண்ட்ரோல் பேனல்னு சொல்ல முடியாது, நீங்கள் இங்கே வந்து சர்ச் பண்ணி கண்ட்ரோல் பேனல் வழியாக தான் அது போகணும். நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். கண்ட்ரோல் பேனல் என்னுடைய ஸோ இந்த கண்ட்ரோல் பேனலில் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட், சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸ். இந்த சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸில் உங்களுடைய அடாப்டர்ஸ் எந்த ஒரு கம்ப்யூட்டரும் நெட்வொர்க் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த அடாப்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அடாப்டர் இல்லாமல் எந்த ஒரு டிவைஸும் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து என்னுடைய லேன் அடாப்டர் அண்ட் தென் இது வந்து என்னுடைய வைஃபை அடாப்டர். ஸோ என்னுடைய பிசி வந்து என்னுடைய லேப்டாப் வந்து வைஃபைல கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நான் வைஃபை அடாப்டர் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து அதனுடைய கனெக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் காட்டுது. அதே மாதிரி இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இங்கே வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸில் என்னுடைய அடாப்டர் பேர் பாருங்க, இன்டெல் வைஃபை அடாப்டரு. அதில் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன், அதாவது IPv4 IPv6 2 வெர்ஷன் இருக்கும். அதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4. இதில் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 டைப் ஆஃப் அட்ரஸ் நம்ம அசைன் பண்ணலாம். ஒன்று வந்து டைனாமிக்காக அசைன் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகும். அந்த ஐபி அட்ரஸ் நமக்கு யார் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரவுட்டர் வந்து அசைன் பண்ணும் அந்த ஐபி அட்ரஸ். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இல்லை ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ரவுட்டர் அது வந்து டிஎஸ்சிபி சர்வராகவே ஆக்டிவேட் பண்ணும். டிஎஸ்சிபி சர்வர் அப்படிங்கிறது டைனமிக் ஹோஸ்ட் கன்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் மேனுவலாக அசைன் பண்ணுறது பதிலாக ஒரு சர்வரை நீங்கள் ஒரு நெட்வொர்க்கில் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா கம்ப்யூட்டருக்கும் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணும். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் நீங்கள் என்னன்றது செக் பண்ணணும் அப்படின்னா ஐபி கான்ஃபிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். இந்த கமாண்ட் மூலியமா யூ கேன் ஃபைண்ட் த ஐபி அட்ரஸ் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர். இப்போ உங்களுடைய மேக் அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பர்ன்ட் இன். இது வந்து நீங்க உங்க லேப்டாப்பை கொண்டு போயிட்டு ஒரு ஐ மீன் ஒரு ஹாட்ஸ்பாட் ஒரு காஃபி ஷாப் போறீங்க, அங்கே கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போ ஒரு ஐபி அட்ரஸ் காட்டும். உங்க வீட்டுக்கு வந்து கனெக்ட் பண்றீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் காட்டும். இல்லை ஆஃபீஸ் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா அப்போ ஒரு ஐபி அட்ரஸ் காட்டும். ஒவ்வொரு ஐபி அட்ரஸ்ங்கிறது நீங்க கனெக்ட் பண்ற நெட்வொர்க்கை பொறுத்து மாறி போயிட்டே இருக்கும். ஆனா மேக் அட்ரஸ் அப்படிங்கிறது அது ஒரு பெர்மனன்ட் அட்ரஸ், உங்களுடைய அடாப்டரோட அட்ரஸ். ஸோ இது வந்து பர்ன்ட் இன் அட்ரஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 பேர்ஸ் இருக்கும், 12 டிஜிட் இருக்கும். பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் 3
அந்த லாஸ்ட் 3 அதுதான் லாஸ்ட் 3 வந்து உங்களுடைய ஐடென்டிஃபையர். ஃபர்ஸ்ட் 3 வந்து அந்த அந்த மேக் அட்ரஸோட அந்த டிவைஸ் ஓட மேனுஃபேக்சரோட ஐடி அப்படின்னு சொல்லலாம். வெண்டார் அட்ரஸ், இன்னொன்று வந்து உங்களுடைய டிவைஸ் அட்ரஸ்ன்னு சொல்லலாம். லாஸ்ட் 3 வந்து. ஸோ இதுதான் வந்து மேக் அட்ரஸ் அண்ட் ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐபி அட்ரஸ் இல்லாமல் எந்த ஒரு டிவைஸுமே கனெக்ட் பண்ண முடியாது. அந்த ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் எந்த நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணாலும் அந்த நெட்ஒர்க் ஏற்ற மாதிரி ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுதான் அந்த ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ நம்ம படிக்க போகிறது என்னென்ன விஷயங்கிறது நான் சொல்லிட்டேன். நெட்ஒர்க் ஃபண்டமெண்டல்ஸில் அடிப்படையான ஒரு விஷயங்கள் என்ன, நெட்ஒர்க்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்னா என்ன, என்னென்ன நெட்ஒர்க் டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், எப்படி வந்து ஒரு நெட்ஒர்க் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இதில் வந்து 7 லேயர்ஸ் ஆஃப் தனித்தனியாக பிரிப்பாங்க. ஃபிசிக்கல் லேயர்லேருந்து அப்ளிகேஷன் லேயர் வரைக்கும் பிரிப்போம். அந்த ஃபிசிக்கல் லேயரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னலேருந்து அப்ளிகேஷன் லேயரோட ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் அந்த 7 லேயர் நம்ம படிப்போம். ஓஎஸ்சி லேயர்னு சொல்லுவோம். அதை டிசிபி ஐபி லேயர்ஸ் பார்ப்போம். அப்புறம் ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கு ஐபி அட்ரஸ் சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு நெட்ஒர்க்கை தனித்தனியா நம்ம பிரிக்கலாம். ஒரு லேன் நெட்ஒர்க்கே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இங்க வந்து இந்த நெட்ஒர்க் எடுத்துப்போமே, இந்த நெட்ஒர்க்ல ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு நெட்ஒர்க்கா நம்ம பிரிக்கலாம். ஸோ இது ஒரு தனி நெட்ஒர்க்கா நம்ம பிரிக்கலாம், இது ஒரு தனி நெட்ஒர்க்கா பிரிக்கலாம், இது ஒரு டீமா பிரிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து தனித்தனி குரூப்பிங் ஐபி அட்ரஸ் நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து சப்நெட்டிங்கா நம்ம பிரிக்கலாம். ஸோ இந்த லேன் நெட்ஒர்க்ஸ் தனித்தனியா இந்த பிசில இந்த நெட்ஒர்க்ல இருந்து இந்த நெட்ஒர்க் எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்றது, ஸோ இந்த பிசியில இருந்து இந்த பர்டிகுலர் சர்வரை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றது, எப்படி அந்த டிராஃபிக் வந்து போயிட்டு இந்த சர்வரை ஆக்சஸ் பண்ணும், இந்த மாதிரியான நெட்ஒர்க்ஸ்லாம் நம்ம பில்ட் பண்ணுவோம் இந்த கோர்ஸ்ல. ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த சிமுலேட்டர்ஸ் தான் வந்து பாக்கெட் ட்ரேசர் அப்படிங்கிற ஒரு சிமுலேட்டர். அதே மாதிரி இன்னொரு ரவுட்டிங் நீங்க ரொம்ப டீப்பா நீங்க நெட்ஒர்க் ரவுட்டிங் நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இன்னொரு சிமுலேட்டர் வந்து அதுக்கு பேர் வந்து GNS3. அதுல வந்து ரியல் ரவுட்டிங் ஃபங்க்ஷன்ஸே நமக்கு எல்லாமே வந்து அட்வான்ஸ் ரவுட்டிங் நீங்க லேர்ன் பண்ணலாம் பை யூசிங் தி GNS3. ஸோ இப்போ ஸ்விட்சிங்ல வந்து VLAN-னா என்ன, VTP-னா என்ன, STP-னா என்ன, HSRP, இந்த ஸ்விட்சிங் லேன் ப்ரோட்டோகால்ஸ்லாம் நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த ரவுட்டிங்ஸ் எப்படி எனேபிள் பண்றது, ஸோ இந்த ரவுட்டர்ல இருந்து இந்த 2 டிவைஸும் எப்படி கம்யூனிகேட் பண்றது, அதே மாதிரி இந்த ரெண்டு டிவைஸும் எப்படி நம்ம ரவுட்டிங் எனேபிள் பண்றது, ஸோ எப்படி வந்து வெளியே இருக்கிற டிவைஸை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் ரவுட்டிங் மூலியமா, அதுக்கு என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் நான் எனேபிள் பண்ணணும். ஸோ இன்டர்னலா நீங்க எனேபிள் பண்ணணும், ரவுட்டிங் எனேபிள் பண்ணணும்னா அதுக்கு 2 ப்ரோட்டோகால், ஒன்னு EIGRP, இன்னொன்னு வந்து OSPF. அதே ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து இன்னொரு ஆர்கனைசேஷனை நீங்க கனெக்ட் பண்ணணும், இதே மாதிரி இன்னொரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அது ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால் BGP ப்ரோட்டோகால். ஸோ இதெல்லாம் எப்படி எனேபிள் பண்ண போறோம். அதே மாதிரி இந்த 4 பிசியும் வந்து இந்த நெட்ஒர்க்கை ஆக்சஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நீங்க எனேபிள் பண்ணணும்னா அதுக்கு நம்ம ACL அப்ளை பண்ணுவோம். ஸோ எப்படி வந்து பிளாக் பண்றது, எப்படி செட்டிங் பர்மிஷன் நம்ம எனேபிள் பண்றது, இதெல்லாம் வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் லைக் NAT படிப்போம். நெட்ஒர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன், ஒரு ஐபி அட்ரஸை இன்னொரு ஐபி அட்ரஸா எப்படி லோக்கலா இது வந்து ஐபி, வெளியேந்து பார்த்தா வேற ஒரு ஐபி மாதிரி தெரியும், அது வந்து நெட்ஒர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன்ஸ் பத்தி படிப்போம். VPN படிப்போம். வேற சம் மெயினா ACL, NAT, VPNன்றது இந்த செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ்ல படிப்போம். ஸோ இதுதான் வந்து இப்போ நார்மலா நீங்க ஜாபுக்கே போனா கூட மேக்சிமம் நீங்க இந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க் செட்டப்ல தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ சடனா ஒரு யூசர் வந்து டிக்கெட் ரைஸ் பண்றாங்க, ஸோ பர்டிகுலர் சர்வர், மெயில் சர்வர் நாட் ஆக்சசபிள் ஆர் டேட்டாபேஸ் சர்வர் ஆர் நாட் ஆக்சசபிள், ஸோ இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் நாட் ஆக்சசபிள் அப்படின்னா ஸோ இந்த பிசில இருந்து நீங்க பிங் பண்ணி பார்ப்பீங்க. பிங் பண்ணி அந்த டிவைஸ் ஒர்க் ஆக்சசபிள் இல்லை அப்படின்னா ஸோ ஏன் அது ஆக்சசபிளா இல்லை அப்படின்றத நீங்க ட்ரபிள் ஷூட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ட்ரபிள் ஷூட்டிங் அப்ரோச்சஸ்லாம் அப்படியே நம்ம படிக்க நமக்கு சொல்லி தரும். நார்மலா ட்ரேஸ் போடுவோம், பிங் போடுவோம், அது கனெக்ட் ஆன இன்டர்ஃபேஸை பார்ப்போம், அதனுடைய கேட்வே பார்ப்போம், அந்த கேட்வே வரைக்கும் அந்த பிசில இருந்து அங்கே பிங் ஆகுதான்னு பார்ப்போம். அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம படிப்போம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய பிளான் இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும். How many weeks? CCNA மெயினா நம்ம படிப்பது ஃபண்டமெண்டல்,
இது ஃபண்டமெண்டல் அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் அது. இது வந்து கிட்டத்தட்ட நீங்க உங்களுடைய ஜாப்ல நீங்க எப்படி ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கிற அட்வான்ஸ் லெவல் தான் நம்ம கிட்டத்தட்ட படிப்போம். எல்லாமே அட்வான்ஸ் லெவல் ரவுட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்விட்சிங்கும் ரவுட்டிங் நம்ம ஃபண்டமெண்டல் படிக்க போறது இல்லை. எல்லாமே கொஞ்சம் சிசிஎன்பி லெவலில் டச் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது சிசிஐபிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? சிசிஎன்பிக்குங்களா? சிஎஸ்எஸ்ஐபிக்கு. சிஎஸ்ஐபி வந்து உங்களுடைய செக்யூரிட்டி கான்செப்ட் இல்லைங்களா? ஆனா அந்த செக்யூரிட்டி கான்செப்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு நெட்வொர்க்கிங் தெரிஞ்சா மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். திடீர்னு ஒரு நெட்வொர்க் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால்ல அந்த ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால எப்படி ஒர்க் ஆகும் ஆகாதுன்னே தெரியாம நம்ம எப்படி ஒரு செக்யூரிட்டி வந்து ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் நம்ம செக் பண்ண முடியும்? பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துலயுமே நீங்க ஐடில நுழையணும்னாலே உங்களுக்கு நெட்வொர்க்கிங் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நெட்வொர்க்கிங் தெரியாம நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள மூவ் பண்ணணும். ஈவன் எத்திக்கல் ஹேக்கிங் பண்ணணும்னாலும் இல்ல என்னது இந்த சிஐஎஸ்எஸ்பி இல்லையா, அந்த மாதிரியான கோர்ஸ் நீங்க படிக்கணும்னாலும் எல்லாமே அதெல்லாம் என்ன பண்ண போகுது? செக்யூர் யுவர் நெட்வொர்க். அப்ப நெட்வொர்க் ஃபங்க்ஷன்ஸ் தெரியாம எப்படி நம்ம ஒரு நெட்வொர்க்கை செக்யூர் பண்ண முடியும்? So 4 to 5 weeks of period அது. ஆமா, நான் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு லேபுக்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா நம்ம இன்னைக்கு பண்ற லேப் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இந்த மாதிரி ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் புரியும் உங்களுக்கு. ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம்னு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். முடியும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ ரெகுலரா அதை ப்ராக்டிஸ் பண்ணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் நம்ம நெட்வொர்க்கிங்கிறத லேர்ன் பண்ண முடியும். இது சாட்டர்டே சண்டே மட்டும் கிளாஸஸ் சார்? வீக் டேஸ்ல தான். சாட்டர்டே சண்டே நம்ம பிரேக்கு. வீக் டேஸ்ல மார்னிங் 7:30 அந்த மாதிரி கனெக்ட் பண்ணோம்னா ஒரு 1 hour 1.5 hours டெய்லி நம்ம படிக்கலாம். 4 to 5 weeks இது. ஆமா. So altogether 20 to 25 days எதிர்பார்க்கலாம் இல்லையா? 1 hour கண்டிப்பாங்க. daily. ஆமா, கண்டிப்பா. Average of 1 hour. ஆவரேஜ் 1 hour நீங்க வச்சுக்கலாம். 1 hour மேக்ஸிமம் 1 hour குறையாது. கண்டிப்பா 1 hourக்கு மேல தான் போகும். 1 hour என்ன சொல்றது? 115 யா 1 hour மேல அந்த மாதிரி தான் போகும். ஒரு சின்ன ஒரு பிசியில் அந்த எண்ட் யூசர் நீங்கள் யூஸ் பண்ண ஒரு பிசியில் இருந்து ஒரு ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்வர் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ட்ரபிள் ஒரு இஷ்யூன்னு சொன்னால் அதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது வரைக்கும் நீங்கள் ஈஸியாக கற்றுப்பீங்க. உங்களுக்கு பில்ட் பண்ணவே தெரியும். ஒரு நெட்வொர்க் எப்படி பில்ட் பண்ணுறது, ஒரு சர்வருக்கான ஆக்சஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுப்போம் கம்ப்ளீட்டாக. Any other questions? Well, இந்த நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் ஃபீல்ட் சொன்னீங்கல்ல சார், அதில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி லெவல் ரோலில் போகிறதுக்காக இந்த சிசிஎன்ஏ அண்ட் சிசிஎன்பி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல? ஆமாம், கண்டிப்பாக. சிசிஎன்ஏ இங்கே படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு நீங்கள் நெட்வொர்க்கிங் தெரியுன்ற அளவுக்கு நம்ம போகலாம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எல்லா கான்செப்டுமே நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிசிஎன்பியில் வந்து நம்ம அட்வான்ஸ்டு ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ்லாம் நம்ம படிக்க மாட்டோம். லைக் ஓஎஸ்பிஎஃப் பிஜிபிலாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக போக மாட்டோம். அது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த பிஜிபியே தொட மாட்டாங்க சிசிஎன்ஏல. நம்ம இங்கே வந்து ஓஎஸ்பிஎஃப்பும் அட்வான்ஸ் லெவலில் படிப்போம், பிஜிபியும் நம்ம படிப்போம். ஸோ உங்களுக்கு யாராவது நீங்கள் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் பிஜிபி இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ்லாம் மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிஜிபியில் இருந்தெல்லாம். ஸோ அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி நெட்வொர்க்கிங் லெவலில் போகணும் அப்படின்னாலும். ஓகே ஓகே. ஸோ இந்த 5 weeks டைமில் இந்த இது முடிச்சிடலாம்ல சார் சிசிஎன்? கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் இப்போ ஆமாம், நம்ம ஸ்கூல்லலாம் படிக்கும்போது சொல்லுவாங்கல்ல, மேக்ஸ்லாம் இப்போ டீச்சர் சொல்லும்போது நல்லா புரியும். ஆனால் நம்ம ப்ராக்டிஸே பண்ண மாட்டோம். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தோம்னா அது புரியாது. அந்த மாதிரி தான். ஸோ நம்ம இப்போ கற்றுக்கந்த உடனே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். அப்போ அந்த தப்பு கரெக்ட் பண்ண நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணுவீங்க.
அதுதான் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ எனக்கு புரிஞ்சிச்சு, நான் அப்படியே விட்டுறேன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணவே முடியாது, கற்றுக்கவே முடியாது. கான்செப்ட் நீங்கள் சொல்லிடுவீங்க. இப்போ நான் ஸ்விட்ச்னா என்ன பண்ணணும் நான் சொல்லிடுவேன், என்னென்ன வீலன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிடுவேன், உங்களுக்கு ஐடியா தெரியும். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே ஓகே. Any other questions? பிரதீப்ஜி சேட்ல மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. Chat. Okay. ஸோ அந்த ரெக்கார்ட் வீடியோ ஷேர் பண்ணுறது எல்லாரும் அவங்களோட மெயில் ஐடி கான்டாக்ட் நம்பர் சென்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் ரெக்கார்டிங் வீடியோ சென்ட் பண்ணிடுவோம் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுங்க. ஸோ வி கேன் ஷேர் தட். அதே மாதிரி உங்களுடைய கொஷின்ஸ் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்ணுறோம். உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும். இது ஃப்ரீங்களா? அது இந்த டெமோ செஷன் மட்டும்தாங்க ஃப்ரீ. ஸோ எல்லாருமே அவங்களுடைய டைம் அவங்களுடைய எஃபர்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஸோ மினிமல் சார்ஜ் தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் மற்ற இது கம்பேர் பண்ணும்போது. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா ஒரு பாண்டியை காண்டாக்ட் பண்ணுங்க, ஏதாவது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ கம்யூனிகேஷன் மஸ்ட் பி இம்பார்ட்டன்ட் ஃபார் த நெட்வொர்க் ரோல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கம்யூனிகேஷன்ஸ் வந்து உங்களால் இப்போ நான் கேட்குற கேள்வியை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ண தெரிஞ்சால் போதும். கம்யூனிகேஷன் வந்து மஸ்ட்டு கிடையாது, இட் ஷுட். என்னால் இங்கிலீஷே பேச வராது அப்படின்னா நம்ம அதை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். இங்கிலீஷ் ஓரளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு, அது இப்போ ஒரு மெயில் வருது நான் அப்ளை பண்ணுறேன் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். ரொம்ப ஏன்னா நம்ம டெக்னிக்கலாக தான் ஒர்க் பண்ண போகிறோமே தவிர ஒரு கால் சென்டர் மாதிரி சப்போர்ட்டில் போய் உட்கார போகிறது இல்லை. பட் கம்யூனிகேஷன் வந்து இருக்கணும் கண்டிப்பாக, உங்களுக்கு பேச தெரியணும் எனக்கு. ஆனால் வந்து இப்போ நீங்கள் ஒரு லோக்கல் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு மெயில் கம்யூனிகேஷன்ஸ் அளவுக்கு உங்களுக்கு, ஆனால் இங்கிலீஷ் தெரியாமல் ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக இங்கிலீஷ் தெரியணும், கம்யூனிகேஷன் வந்து கண்டிப்பாக தெரியணும். ஸ்டேமரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்னங்க? அது ஸ்டேமரிங்னா பேசுறதுல கொஞ்சம் டிலேட்டா ஓ பிரச்சனைகள் இருக்கிறது, ஸ்டாமரிங். திக்குவாய்ன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. என் கூட ஒருத்தர் இருந்தாங்க அந்த மாதிரி. பட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கம்யூனிகேஷன்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்ஃபோசிஸ்லாம் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கம்யூனிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் பேச வரலைன்னா கூட உங்களுக்கு டைப் பண்ணலாம் தெரியும்ல, அப்படி இருந்தால் போதும். நான் அதை தான் சொல்ல வந்தேன். ஸோ மெயில் கம்யூனிகேஷன்ஸ்லாம் உங்களால் பண்ண முடியும்னா அது ஃபைன். ஸோ கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு சரியாக பேச வரலைனாலும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸ் இல்லை உங்களுடைய கல்லிக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரியான காலில் பேசுறதுக்கு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு ஸ்கில்லை நம்ம கற்றுக்கிறது தான் முக்கியம். ஸோ அதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே கற்றுக்க முடியாது, தைரியமாக கற்றுக்கலாம். சார் அந்த சர்டிஃபிகேஷன் அட்டன் பண்ண முடியுமா அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண அப்புறமா? கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஐடியாலாம் உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி அந்த சர்டிஃபிகேஷனை நீங்கள் எப்படி கிளியர் பண்ணுறது ஈஸியாங்கிற மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சர்டிஃபிகேட் வந்து ஈஸியாக வாங்கிடலாம். ஓகே. எக்ஸாம் டம்ஸ் கிடைக்குங்களா அங்கே கோர்ஸ் முடிச்சா?
டம்ப்ஸ் வந்து உங்களுக்கு என்கிட்ட டம்ப்ஸ் வந்து கரண்டா இல்லை. பட் டம்ப்ஸ் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு சைட் இருக்கு. அந்த சைட்ல நீங்க லாகின் பண்ணீங்கனால எது கரண்ட் டம்ப்ஸுங்கிறது தெரிஞ்சிடும். 9tut.com அப்படிங்கிற ஒரு சைட்டு. நம்பர் 9tut.com அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த சைட்ல இருக்கக்கூடிய அது ஒரு வெப்சைட்டு. அது வந்து ரொம்ப ட்ரஸ்டட் தான். அந்த ட்ரஸ்டட் வெப்சைட்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். அதே மாதிரி நீங்க என்ன சொல்றது, உங்களுடைய டம்ப்ஸ் வந்து அங்க ஆனா நீங்க பே பண்ற மாதிரி தான் இருக்கும். பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். அந்த டம்ப்ஸ் வந்து ஒரு $30 $40 இருக்கும். அது நீங்க ஒருத்தர் வாங்கி மல்டிபிள் மெம்பர்ஸ் நீங்க ஷேர் பண்றதுனால பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். ஏன்னா டம்ப்ஸ் வந்து சேஞ்ச் அதாவது அந்த கொஷின்ஸ் வந்து எக்ஸாம் கொஷின்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த டியூட்ல 9tut.comல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து இந்த டம்ப்ஸ் நான் எழுதுனா 100% சேம் டம்ப்ஸ் தான் வந்தது. அந்த மாதிரியான ஷேர் யுவர் சிசிஎன்ஏ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதுல உங்களுடைய ரீசன்ட் கமெண்ட்ஸ் எடுத்து வச்சு நீங்க பார்க்கலாம். ஸோ அப்படிதான் நம்மளால எழுதி பாஸ் பண்ணணும். ஸோ நான் ஷேர் பண்றேன் என்னுடைய ஸ்க்ரீனை பாருங்க. ஸோ அந்த 9tut.com அப்படிங்கிற ஒரு இந்த வெப்சைட்ல இது வந்து இங்க சிசிஎன்ஏ டாபிக்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். இதுல ஷேர் யுவர் சிசிஎன்ஏ எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்கும். இந்த சிசிஎன்ஏ எக்ஸ்பீரியன்ஸ்ல ரீசெண்டா எழுதுனவங்களுடைய எக்ஸாம் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ ஐ பாஸ் திஸ் எக்ஸாம் 20 minutes பிஃபோர். ஸோ 89 கொஷின்ஸ் வித் 3 labs. ஸோ 100% இங்க இருந்தா அந்த கொஷின்ஸ் வரும், நம்ம எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பார்த்து எழுதணும். ஸோ இது வந்து நீங்க என்ஏக்கு மட்டும் இல்லாம மேக்ஸிமம் சிஸ்கோ ரிலேட்டட்ஸான வெப்சைட்ஸ் எல்லாமே இங்க இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுல இருந்து நீங்க அந்த டம்ப்ஸ் வாங்க முடியும், வாங்கி எழுதலாம். ஏன்னா $300 நம்ம பே பண்றது, $350. ஸோ நம்ம வெறும் படிச்சது மட்டுமே நம்பிட்டு போனோம்னா ட்ரிக்கி கொஷின்ஸ்லாம் வரும்போது மாட்டிப்போம். ஸோ அதனால எந்த ஒரு எக்ஸாம் எழுதுறதுனாலும் என்னுடைய சஜஷன் வந்து இந்த மாதிரியான டம்ப்ஸும் நம்ம பார்த்துட்டு போனோம்னா நமக்கு என்னதான் நாலேஜ் இருந்தா கூட இந்த மாதிரி டம்ஸும் நம்ம பார்த்துட்டு போனோம்னா, ஏன்னா 90 minutesல நம்ம வந்து அவ்வளோ கொஷின்ஸ் எழுதணும். ஸோ அந்த $300ங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம். அதை விட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால சொல்ல வரேன். Once again repeat the fourth command which you shown in this demo class. சர்டிஃபிகேஷன்ஸ் மஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா மஸ்ட் கிடையாது, உங்க நாலேஜ் இருந்தா போதும். சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கோர் கம்பெனிஸ் வந்து கேட்பாங்க. ஸோ சர்டிஃபைடு எம்ப்ளாய்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே கொடுப்பாங்க. சர்டிஃபைட் இப்போ வாங்கிட்டு நம்ம விஷயம் தெரியல அப்படின்னாலும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் நாலேஜபிள் பர்சனுக்கு எங்கேயுமே ஈஸியாக நம்ம ஜாப் வாங்கிட முடியும். சர்டிஃபிகேஷன்ஸ் ஒரு என்ட்ரி கார்டு தான், ஒரு நாலேஜ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சர்டிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ் தான். உங்களுக்கு நாலேஜும் இருந்து சர்டிஃபைடும் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு ஜாப் வாங்குறதுல இருக்கும். சிசிஎன்ஏ சர்டிஃபைடு இன்ஜினியர்ஸ். ஆனால் சிசிஎன்ஏ கம்ப்ளீட்டட் நம்ம போட்டுக்கலாம். சர்டிஃபைடு கேட்கும்போது நீங்க அதுனா ஒரே நாளில் படிச்சுட்டு எழுதிட்டு போறீங்க, பிரச்சனை இருக்காது. எனி அதர் கொஸ்டின்? இது அருண் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் த ஃபோர்த் கமெண்ட். என்ன கமெண்ட் எனக்கு தெரியல. சிசிஎன்ஏ வந்து ரினியூவல் இருக்கா? சரியா கேட்கலீங்க. சிசிஎன்ஏ சர்டிஃபிகேஷன் வந்து ஆமா ஆமா ரினியூவல் இருக்கா இல்ல லைஃப் டைம்? இல்ல அது 3 years அந்த வேலிடிட்டி. நம்ம இப்போ சிசிஎன்ஏ எழுதுனீங்க அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு நீங்க சிசிஎன்பி எழுதணும். இல்ல வேற ஏதாவது ஒரு டொமைன்ல நீங்க சிஸ்கோ சர்டிஃபைட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரினியூ ஆயிடும். தேங்க்யூ.
ஜி ஒரு 4 கமெண்ட் சொல்லியிருந்தீங்களே டெமோ கிளாஸ்ல, இந்த ட்ரேஸ் ஐபி கான்ஃபிக் அப்படின்னு. இன்னும் 2 கமெண்ட் மறந்துட்டேன், அதை மட்டும் சொல்லுங்க, நோட் பண்ணிக்கிறேன். கெட்மேக், ஐபி கான்ஃபிக். ஓகே, கெட்மேக் இங்க பாருங்க, இது கெட்மேக் இருக்கு, டு ஃபைண்ட் த மேக் அட்ரஸ். ஐபி கான்ஃபிக் டு ஃபைண்ட் த ஐபி அட்ரஸ். அப்புறம் பிங்குங்கிறது டு செக் த ரீச்சபிலிட்டி, டு டெஸ்ட் த ரீச்சபிலிட்டி. சர்வர் ரீச்சபிலிட்டி செக் பண்றதுக்கு பிங் யூஸ் பண்ணுவோம். ட்ரேஸ் வந்து எத்தனை ஹாப் போகுது அந்த சர்வரை ரீச் பண்றதுக்கு, நடுவில் என்னென்ன டிவைசஸ் இருக்கு நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு ட்ரேஸ் போடுவோம். ஓகே ஜி. அதாவது இந்த பிசில இருந்து நான் இப்போ இந்த பர்டிகுலர் சர்வருக்கு நான் ட்ரேஸ் போட்டேன் அப்படின்னா, இந்த பிசியோட கேட்வே இந்த சர்வர் ஓகே, இந்த பிசில இருந்து இந்த சர்வர் நம்ம ட்ரேஸ் போட்டோம் அப்படின்னா, இந்த சர்வரோட கேட்வே அட்ரஸ் இருக்கும், இந்த சர்வரோட கேட்வே அட்ரஸ் இருக்கும், இந்த சர்வரோட கேட்வே அட்ரஸ் இருக்கும், அப்புறம் இந்த சர்வரை போய் ரீச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆஃபீஸ் நெட்வொர்க்ல இருக்கும்போது நம்ம ட்ரேஸ் போட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி இந்த சர்வர்ல இருந்து இந்த சர்வர் நீங்க ரீச் பண்ணோம், இல்லை இந்த சர்வர்ல இருந்து இந்த சர்வரை ரீச் பண்ணோம் அப்படின்னா, நீங்க டெஸ்ட் பண்ணோம் வெதர் வி ஹேவ் த ரீச்சபிலிட்டி அப்படின்னா, அந்த பிங் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். பிங்கு ட்ரேசட், ட்ரேஸ் ரூட் ஆக்சுவலா அது நம்ம விண்டோஸ்ல சொல்லும்போது ட்ரேஸ் ஆர்டின்னு சொல்லலாம், இல்ல ட்ரேசட் அப்படின்னு சொல்லலாம். ட்ரேஸ் ஆர்டி, ட்ரேஸ் ரூட். ஷேர் ஆகல. ஓ, ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே, ஒரே நிமிஷம். இப்போ பார்க்க முடியுதுல்ல? இப்போ விசிபிள் ஆகும். ஓகே. ஸோ இந்த பிசில இது ஒரு ஆஃபீஸ் நெட்வொர்க்கு, அவங்களுடைய லேன் நெட்வொர்க்கு. இந்த பிசில இருந்து இந்த சர்வர் நீங்க ட்ரேஸ் போட்டீங்க அப்படின்னா, இதனுடைய கேட்வேங்க, இதனுடைய கேட்வே இது, அதுக்கப்புறமா இது அனதர் கேட்வே இது. சப்போஸ் இந்த லிங்க் ஏதாவது டவுன் ஆயிடுச்சு, ஸோ இந்த சர்வர் என்னால் ரீச் பண்ண முடியல அப்படின்னா ரிடண்டன்சி, ஸோ இம்மீடியட்டா இந்த பாத் வழியா போயிட்டு இந்த பாத் வழியா வந்து அந்த சர்வர் அதை ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ரிடண்டன்சிலாம் நம்ம எப்படி எனேபிள் பண்றதெல்லாம் படிப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ இந்த சர்வர், இந்த பிசில இருந்து இந்த சர்வர் நீங்க ரீச்சபிலிட்டி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம் அப்படின்னா, பிங் போட்டு இந்த டிவைஸோட ஐபி அட்ரஸ் போட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 192.168.1.10 அப்படிங்கிற ஒரு ஐபி அந்த சர்வருக்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பிங் அதனுடைய ஐபி அட்ரஸ் நம்ம போட்டோம்னா அது ரிப்ளை வந்ததுன்னா ரீச்சபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். ரெக்வஸ்ட் டைம் டவுட்டோ இல்லை வேற ஏதாவது மெசேஜ் வந்தது அப்படின்னா ரீச்சபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ ரீச்சபிலிட்டி இல்லை அப்படின்னா அப்போ டிராஃபிக் எது வரைக்கும் போகுது? இப்போ நீங்க சென்னை டு பெங்களூர் டிராவல் பண்றீங்க அப்படின்னா, நீங்க சென்னையில இருந்து பெங்களூருக்கு டிராவல் பண்ற இடம், அப்போ கிளம்புற இடம் சோர்ஸ், போய் ரீச் பண்ற இடம் டெஸ்டினேஷன். ஸோ இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய சிட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பெரம்பூர் அல்லது காஞ்சிபுரம், இப்போ வாணியம்பாடி, ஆம்பூர், வாணியம்பாடி, ஒசூர், இந்த மாதிரி நடுவில் மல்டிபிள் டெஸ்டினேஷன் இருக்கு. ஸோ அவங்க எது வரைக்கும் போறாங்க அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அவங்க பெங்களூரே போகல அப்படின்னா, அப்போ பெங்களூர் போறதுக்கு எந்த சிட்டி வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணோம்னா நம்ம ட்ரேஸ் போடலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ ஓகே, கண்டிப்பா இந்த ரூட்ல தான் போறாங்க, கரெக்டான ரூட்ல தான் போகுது டிராஃபிக் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நீங்க ட்ரேஸ் போறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் டிராஃபிக் போயிடுச்சு, இந்த ஸ்விட்ச் அதை ரீச் பண்ணவே முடியல அப்படின்னா, ஸோ சம்திங் ராங் இந்த கனெக்டிவிட்டி தான். அப்போ இந்த கனெக்டிவிட்டியில என்ன இஷ்யூ இருக்கோ நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணணும். இந்த கனெக்டிவிட்டி இஷ்யூ நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த சர்வர்ல இருந்து இந்த சர்வரை, இந்த ஸ்விட்ச்ல இருந்து அந்த சர்வர் அதை ரீச் பண்ணிடும். ஸோ ஒரு சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் ரீச் பண்ணணும். அது பிட்வீன்ல இருக்கக்கூடிய டிவைசஸ் நம்ம வந்து இந்த பிசியும் நம்ம பிசி இந்த சர்வர், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரோடு பார்த்தீங்களா, இந்த ரோடு போறதுதான் ஒரு நெட்வொர்க் இன்ஜினியரோட வேலை. என்னென்ன நெட்வொர்க் எப்படி இந்த கனெக்ஷன்ஸை எனேபிள் பண்றது. ஸோ என்னென்ன ரவுட்டர்ஸ் போட்டு என்னென்ன ஸ்விட்ச் போட்டு எனேபிள் பண்றோமோ அதை எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னா போதும். ஸோ இந்த சோர்ஸ் வந்து இந்த சர்வரை ஆக்சஸ் பண்ணும். ஸோ இதுல ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தது அப்படின்னா நெட்வொர்க் இன்ஜினியர் நாம அந்த இஷ்யூல ஜம்ப் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ஸோ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எப்பவுமே உங்களுக்கு ஒரு டிக்கெட் வருது, இஷ்யூஸ் வருது அப்படின்னா, ஸோ பர்சன் ஏ நாட் ஏபிள் டு ஆக்சஸ் திஸ் சர்வர், ஸோ யூசர் நாட் ஏபிள் டு ஆக்சஸ் திஸ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய சோர்ஸ் ஐபியும் டெஸ்டினேஷன் ஐபியும் வாங்கிட்டு நீங்க ட்ரபிள் ஷூட் பண்ண ஆரம்பிக்கணும். அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் நம்ம போக படிப்போம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். ஒரு கம்ப்யூட்டர், ஒரு சர்வர், இதுக்கு ரீச்சபிலிட்டி கொடுக்குறது தான் ஒரு நெட்வொர்க் இன்ஜினியரோட வேலை. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஸ்விட்சிங் ப்ரோட்டோகால், ரவுட்டிங் ப்ரோட்டோகால் எல்லாம். அது ஒரே லேண்ட் நெட்வொர்க்ல இருந்தா
இல்லை வேற ஒரு லேண்ட் நெட்ஒர்க்கில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து ட்ரபிள் ஷூட் பண்ணணும். இதை படித்தோம்னா நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேரை ஸ்டாப் பண்ணுறேன். எனி கொஷின்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள். இப்போ எல்லா சர்வருமே வந்து எல்லாம் கிளவுடுக்கு மைக்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிளவுடுக்கு மைக்ரேட் ஆயிடுச்சுன்னா அந்த கம்யூனிகேஷன்லாம் வந்து அந்த அந்த கிளவுட் ப்ரொவைடரே பாத்துக்கிறாங்க. அப்ப வந்து இந்த நெட்வொர்க் இன்ஜினியருக்கு வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுது. அங்க ஸ்கோப்பே இல்ல. இல்லையே, இருக்கு. அங்கேயும் கிளவுட் நெட்வொர்க்கிங் இருக்கு. அதே மாதிரி ஆன் ப்ரிமிசஸையும் கிளவுடையும் கனெக்ட் பண்றாங்க. அதே சமயம் எல்லா சர்வீஸையுமே அவங்க வந்து கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ண மாட்டாங்க. எல்லாம் ரொம்ப அவங்களுடைய கிரிட்டிக்கல் சர்வீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டேட்டா சென்டர்ல தான் வச்சுப்பாங்க. அது வேணும்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல்ல லைக் சாஃப்ட்வேர் டிஃபைன்டு நெட்வொர்க்கிங் கொண்டு சொல்லக்கூடிய ஏசிஐ, எஸ்டி ஆக்சஸ், எஸ்டி வேன் அதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ கிளவுட் நெட்வொர்க்கிங் கண்டிப்பா கிளவுட்லயும் இருக்கு. கிளவுட் நெட்வொர்க்கிங், மைக்ரோசாஃப்ட் நெட்வொர்க் கிளவுட் நெட்வொர்க்கிங், அசூர், கூகுள் கிளவுட் நெட்வொர்க்கிங் எல்லாமே அங்கேயும் இருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு ஆன் ப்ரெமிசஸ் நெட்வொர்க்கிங், கிளவுட் நெட்வொர்க்கிங் கனெக்ட் பண்றதுக்கு கூட நம்ம நெட்வொர்க்கிங் தெரியணும் இல்லையா? ஆமாமா. ஸோ அதுக்கு ஒரு VPN எனேபிள் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு வெண்டாரும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. லைக் அசூர் வந்து எக்ஸ்பிரஸ் ரூட்னு வச்சிருப்பாங்க. VPN ஸோ VPN கனெக்டிவிட்டி நமக்கு தெரியணும். ஸோ எப்படி ஒரு ப்ரோட்டோகால், இங்கேயும் அதே ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்றாங்க, இங்கேயும் அதே BGP தான் யூஸ் பண்றாங்க. பட் என்ன டிவைசஸ் மட்டும் வேற ஒரு லொகேஷன்ல இருக்கு, அவ்வளவுதான். பட் எல்லா சர்வீஸுமே நம்ம மைக்ரேட் பண்றாங்களா அப்படின்னா இல்ல. அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் சர்வீஸ் எல்லாமே அவங்களுடைய ஸ்டில் டேட்டா ப்ரெமிசஸ், அவங்களுடைய ஆன் ப்ரெமிசஸ்ல தான் இருக்கு. சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் சொன்னா அவங்களுடைய சர்வர்ஸ் வச்சு இது பண்ணிக்கலாம். பட் பெரிய பெரிய நெட்வொர்க்ஸ் எல்லாமே அவங்களுடைய ஆன் ப்ரெமிசஸ் நெட்வொர்க்ல தான் வச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப சில சர்வர்ஸ் அவங்க கிளவுட்லயும் மைக்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான கனெக்டிவிட்டி ஆன் ப்ரெமிஸ், கிளவுட் ரெண்டுத்துக்கும் VPN கனெக்டிவிட்டி நம்ம தான் கொடுக்கணும். இன்னும் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன் ப்ரெமிசஸ் ட்ரெடிஷனல் நெட்வொர்க்கிங் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு தனி டீம், கிளவுட் நெட்வொர்க்கிங் மெயின்டைன் பண்றதுக்கு தனி டீம் வச்சிருப்பாங்க. கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு இருக்கு சார் அது? அது இவரு பாண்டி நாகராஜன் சொல்லுவாரு. அவர் கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணிருக்காரு. நம்பர் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், எனக்கு பின் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே ஓகே ஓகேங்க. ஸோ எனி அதர் கொஷின்ஸ்? எதுவும் கொஷின்ஸ்லாம் நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய வேற ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் சொல்லுங்க, பேசுவோம். ஓகேங்க. ஓகே பாண்டி, அப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ வெரி மச். பை. தேங்க்யூ பாண்டி. தேங்க்யூ சார். தேங்க்யூ கார்த்திகன். பை.